Hello friends, so in the video properties of matter Poisson's formula for the flow of liquid through capillary tube வந்து என்னங்கறத பார்க்குறோம். Actually இது என்ன lengthy டாபிக்கா இருக்கு அப்படினு சொல்லி பார்ப்போம். அது just simple தான். ஒண்ணும் இல்ல, ஒரு capillary tubeல வந்து ஒரு liquid flow ஆகுது. அப்படி அந்த liquid flow ஆகுதுன்னா அதோட வால்யூம் எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அப்ப capillary tubeனா என்ன அப்படினு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும். கேப்லரி டியூப்ங்கிறது ரொம்ப சன்னமா இருக்கிற ஒரு நார்மல் பைப்பை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ராவில் வந்து நம்ம இளநீ குடிக்கலாம், தென் ஜூஸ் குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராவில் போகிற லிக்விட் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து உள்ளே போகும் அப்படிங்கிறத வந்து பாய்சன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க அதுக்கு எடுத்துக்கிட்ட ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏரியா இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஏரியாங்கிறது என்ன, வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதா வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஏரியா. இப்போ ஏரியாவுக்கு வந்து என்ன ஜென்ரல் ஃபார்முலா வந்து இங்கே என்ன எடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கேப்லரி டியூப்ங்கிறது இந்த மாதிரி நேரவாக இருக்கும். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொஞ்சம் பெருசாக இங்கே வரைகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கேப்லரி டியூபாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இது வந்து அதனோட அவுட்டர் லேயர். ஓகே, ஸோ இது வந்து இன்னர் ரேடியஸ். இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இன்னர் ரேடியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இதை வந்து இன்னர் ரேடியஸ். தென் இதை வந்து திக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த திக்னஸோட லென்த் வந்து டிஆர். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக இந்த திக்னஸ்லேருந்து இந்த ரேடியஸ் வரைக்கும் வருது அப்படின்னா அது ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படின்னு சொல்லி வரும். தென் இந்த ஹோல் லென்த் வந்து என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்லரி டியூப் உள்ளே இருக்கக்கூடிய ரேடியஸ், இது அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற திக்னஸ் தான் வந்து இந்த டிஆர் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பார்க்க சிலிண்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஏரியாங்கிற இடத்துல ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி cylinder. So area of the cylinder என்னன்னா pi r square h. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்க, நான் இதை வந்து L அப்படின்னு சொல்லி லென்த் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஹெச்சுக்கு பதில் இங்கே எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸ் ஆருங்கிறது நமக்கு இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆர் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ பை ஆர் ஸ்கொயர் எல் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கிது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இங்கே இன்னும் தேவையானது என்னது அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஏரியா. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஏரியாங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 வந்து இங்கே டிஃப்ரென்ஷியல் ஆகும்போது பவர் வேல்யூ முன்னாடி வரும். ஸோ 2 பை ஆர் இன்டூ எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி யோர் டிஃப்ரென்ஷியல் ஏரியா ஃபார் திஸ் கேப்லரி டியூப். ஓகேவா? ஸோ நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனால நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில். எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டுங்கிறப்ப இது மைனஸ் சைனில் எனக்கு வரும். ஸோ இது ஆக்ஷன் ரியாக்ஷன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸை பற்றி தான் வந்து நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா இந்த கான்செப்ட் என்னது, F1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2ங்கிற கான்செப்டை இங்கே நான் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு லிக்விட் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த லிக்விட் சம் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறனால தான் அது ஃப்ளோ ஆகுது. அந்த ஃபோர்ஸை நான் என்னன்னு சொல்கிறேன்னா ட்ரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா ட்ரைவிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த ட்ரைவிங் ஃபோர்ஸ் வந்து எதனால் எனக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டேப்புன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த டேப்லேருந்து தண்ணி இப்படி வருது. சப்போஸ் இந்த டேப் வந்து நான் நார்மல் ஸ்பீடில் வச்சேன் அப்படின்னா தண்ணி எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். திடீர்னு நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் சும்மா திருப்பி திருப்பி விளையாடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடாக வந்து ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வந்து ஸ்பீடாக வரும். தென் ஸ்லோ பண்ணாக்கா தண்ணியோட ஸ்பீட் ஸ்லோவாகும்.
திருப்பி மாற்றி மாற்றி விளையாண்டுருந்தோம்னா தண்ணி இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும். அப்போ அங்கே என்ன நடக்குது, ரேடியல் மோஷன் நடக்குதுங்கிறது தான் வந்து இதனோட ஃபிசிக்கல் மீனிங். ஸோ அதே மாதிரி தான் இந்த லிக்விட் வந்து ரேடியல் மோஷனில் போகுதுன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுக்கலன்னு அர்த்தம். இதுவே நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது, அதாவது ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதனோட ப்ரெஷர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் சேமாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து அதை பாட்டுக்கு ஃப்ளோ ஆக விட்டுட்டோன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் இது போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். த லிக்விட் இஸ் ஃப்ளோயிங் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போது இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் போகுது அப்படின்னா இந்த லிக்விடு கண்டிப்பாக ரேடியல் மோஷனில் இருக்காது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம இந்த டேப் மூலமாகவே வந்து அது எப்படி தண்ணி ரேடியல் மோஷனில் போனால் என்ன ப்ரெஷரு, தென் லீனியராக போனால் என்ன ப்ரெஷருங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லிக்விட் வந்து நார்மல் ப்ரெஷரில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டிரைவிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தென் ஏரியாங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இது ஒரு சிலிண்டர் வந்து நம்ம உள்ளே பார்க்கும்போது ஆக்சுவலாக அது சிலிண்டராக இருந்தாலும் கூட இப்படி உள்ளே வியூ பண்ணும்போது நமக்கு ஒரு சர்க்குலர் மாதிரி தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த அந்த பாயிண்ட்டை வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாங்கிற ஃபார்முலாவில் ப்ரெஷருக்கு பதிலாக பீனும், ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சர்க்கிளோட ஏரியா என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஸோ பி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயருங்கிறது தான் வந்து உங்களோட F1. ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா நமக்கு ஆக்ஷனுக்கு எப்போவுமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த லிக்விட் இப்படி ஃப்ளோ ஆகி எனக்கு போகுது அப்படின்னா அந்த லிக்விடை அப்போஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து இந்த சிலிண்டர்லேருந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தரையில் நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை விட நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளைங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம நடப்போம். இதே அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் நம்மளோட நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் நம்மளோட டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். சரி, இந்த ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த கேப்லரி டியூபோட ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. தென் அந்த கேப்லரி டியூபோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. தென் இது எந்த அளவுக்கு அந்த ஸ்பீடை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்போ அதனோட வெலாசிட்டி கிரேடியண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒன்று அந்த கேப்லரி டியூபோட ஏரியா, தென் அதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி, ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்பீடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுங்கிற வெலாசிட்டி கிரேடியன்ட். இந்த 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. வேர் dv/dr இஸ் த வெலாசிட்டி ஆஃப் கிரேடியன்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிறப்போ மைனஸ் சிம்பிள் வந்து எனக்கு இங்கே வரும். ஸோ இது இங்கே வந்து நம்ம மைனஸ் சிம்பிளை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் dv/dr மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மீதி வேல்யூஸ் எல்லாம் வந்து LHS சைடு வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், dv/dr இஸ் ஈக்குவல் டு p/r square divided by coefficient of viscosity, that is eta into a. இங்கே மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ இந்த ஏரியாவோட ஃபார்முலா, ஏரியாங்கிறது எது, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது. ஸோ கேப்லரி டியூபோட ஏரியா வந்து சிலிண்டர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை 2πr into L அப்படிங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ dv/dr is equal to minus p/r square. ஸோ இதில் எனக்கு r ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரு r⁻1 இருக்கும். தென் பை வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் p/r டிவைடட் பை ஈட்டா இன்ட்டு 2 into L. ஸோ டிவி இங்கே வச்சுக்கலாம். தென் ரேடியஸ் மட்டும் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு dr கிடைக்கும். ஓகே,
அப்படின்னா நான் என்ன அர்த்தம், இங்கே எனக்கு வால்யூமில் ஏரியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வெலாசிட்டியில் டிவி டிஃப்ரென்ஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு ஒரிஜினல் வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ அந்த ஒரிஜினல் வெலாசிட்டியும் இந்த ஏரியாவும் எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது வால்யூம் கிடச்சிரும். ஸோ ஐ எம் இன்டெகிரேட்டிங் தி டிஃப்ரென்ஷியல் வெலாசிட்டி. ஓகே, therefore dv is equal to minus pr divided by eta 2l into dr. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட்டிங் dv is equal to, ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை ஃபர்ஸ்டே நான் வெளியில் எடுத்துறேன். ஸோ மைனஸ் ஆஃப் p divided by eta 2l into r dr. இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதனோட லிமிட் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் லிமிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பி பை 2 ஈட்டா எல் இன்டூ ஆர் டிஆர் அப்படின்னா பவரில் 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 2 டிவைடட் பை அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். ஸோ ஆர் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சீன் கிடைக்கும். இது வந்து எனக்கு வீன் கிடைக்கும். ஸோ என்னடா இது வெலாசிட்டி கிடைச்சா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று கிடைக்கிது. ஸோ இது என்னங்கிறத இப்போ ஃபர்தராக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈஸி தான். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போனா நான் இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன்னா v is equal to 0ன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ v is equal to 0ங்கிறது எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னா, ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ் வந்து ஏங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0 ஆயிடும். ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், நமக்கு எப்போவுமே ஃப்ளோ ஆஃப் லிக்விட்ஸ் வந்து சென்டர், தட் இஸ் இந்த ஆக்சிஸில் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். பட் இந்த கார்னர்ஸில் எனக்கு வந்து மோஷன் வந்து இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம சென்டரில் மட்டும்தான் வந்து அந்த லிக்விட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ளோ ஆகும். பட் இந்த கார்னர்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இதனோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ப்ளஸ் அந்த லிக்விடோட ஃப்ளோ ரெண்டுமே கேன்சல் ஆகி இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு மோஷனுமே இருக்காது. அப்போது வெலாசிட்டி வந்து எனக்கு 0 ஆகிடும். அந்த வெலாசிட்டி 0 ஆகிற டிஸ்டன்ஸ் பாருங்கள், நான் ஏன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து ஏ அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதனோட வெலாசிட்டி வந்து 0 ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், v is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ v is equal to 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் பி பை 2 ஈட்டா எல் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் by 2 plus c. So c is equal to minus p a square divided by 2 eta l into 2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நாம் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம இங்கே ஒரு 1 பாயிண்ட் விட்டுட்டோம். தட் இஸ் இங்கே ப்ளஸ் சிங்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் சின்னு வரும். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு பி ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 2s are 4ன்னு நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இந்த 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 ஈட்டா இன்ட்டு எல். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். தென் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த சி வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி ஃபவுண்ட் அவுட் த வால்யூம். ஸோ 2 in 1 equation 2 in 1. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், velocity is equal to இங்கே பாருங்கள். சரி, நான் ஜஸ்ட் நம்ம ஃபார்மில் எழுதிட்டு தென் ப்ரொசீட் பண்ணலாம். 2 2s are 4ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 4 ஈட்டா எல் இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் PA ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈட்டா எல். ஸோ இங்கே பாருங்கள், P இங்கேயும் P, 4 ஈட்டா எல் இங்கேயும் 4 ஈட்டா எல். ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா P டிவைடட் பை 4 ஈட்டா எல் இன்டூ ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் யோர் வெலாசிட்டி. Therefore, I have found the velocity as well as the area. ஸோ இந்த ஏரியாவையும் வெலாசிட்டியும் நம்ம ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். Therefore, volume of the liquid flowing through the capillary tube is equal to area having thickness dr that into velocity. ஸோ அந்த டிஆர்ங்கிற கான்செப்ட் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணால் என்ன கிடைக்கும், வால்யூம் வி இஸ் ஈக்குவல் டு ஏரியா என்னது
2 pi r into L into dr into velocity p by 4 eta L into a square minus r square. இப்போ இதிலேருந்து நான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வந்து எடுத்துறேன். ஆக்சுவலி எனக்கு இங்கே வால்யூம்ங்கிறது டிவி வால்யூம் தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ நான் என்ன படிக்கணும்னா டிவின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுலேருந்து இந்த 2 இந்த 4 அப்படிங்கிறப்போ 2 கேன்சல் ஆகிடும். தென் பை எல் டிவைடட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு இந்த ஆர் டிஆர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வெளியில் எடுங்க, ஆர் டிஆர். தென் இந்த பி இங்கே எழுதிக்கோங்க. தட் இஸ் ஐ எம் டேக்கிங் ஆர் டிஆர் for differentiating purpose. So other constants வந்து முன்னாடி வந்துடுது into a square minus r square. So dv வந்தது. இப்போ இதிலேருந்து நான் r வந்து உள்ள மல்டிபிள் பண்ணனா pi l p divided by 2 eta l into r a square minus r into r square r cube into dr. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டெகிரேட் பண்ணனாக்கா எனக்கு டோட்டல் வால்யூம் கிடச்சிடும். தென் பை எல் பி டிவைடட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு லிமிட் வந்து பார்த்தோன்னா 0 to a. தட் இஸ் ஐ எம் டேக்கிங் த வால்யூம் ஆஃப் டோட்டல் கேபிலரி டியூப். ஸோ டோட்டல் ரேடியஸ் ஆரும் கிடையாது, ஆர் ப்ளஸ் டிஆரும் கிடையாது, இந்த ஏ தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் லிமிட் வந்து 0 to a. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும், லிமிட் வேல்யூ 0 to ஏவாக இருந்தாலும் எனக்கு டிஃப்ரென்ஷியல் டேர்ம் ஆர் தான். ஸோ நான் ஆரை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் பை 2 தான் கிடைக்கும். ஏ ஸ்கொயருங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். தென் ஆர் பவர் 4/4 எனக்கு கிடைக்கும். லிமிட் வந்து 0 to a. ஸோ நான் இங்கே பக்கத்துலேயே எழுதிடுறேன், ஸோ தட் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், பை எல் பி டிவைடட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு ஏ வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆர் ஸ்கொயர் பதிலாக ஏ ஸ்கொயர் போட்டால் ஏ ஸ்கொயர் வந்துடும். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் a power 4. ஸோ a power 4/2 மைனஸ் ஆர் பவர் 4 பதிலாக a power 4/4 அப்படின்னு வரும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பை எல் பி டிவைடட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு 4a power 4 minus 2a power 4. 4 minus 2, 2. So 2a power 4 divided by 2 4s are 8. 8 ன்னு வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட வால்யூம் என்ன, பை எல்பி இன்ட்டு ஏ பவர் 4 டிவைடட் பை ஈட்டா எல் இன்ட்டு 8. ஸோ இது இங்கே எழுதுறேன், ஸோ தட் நமக்கு படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த வால்யூமை இங்கே எடுத்து எழுதுறேன். therefore the volume is equal to pi L P divided by 8 eta L into a power 4. So this is the volume of the liquid flowing through a capillary tube. So this is called as the Poiseuille's formula. Okay va? ஸோ நம்ம வந்து ஒரு ரீகேப் மாதிரி போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு கேப்லரி டியூப்பில் ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதனோட வால்யூம் எவ்வளோ இருக்குங்கிறத பாய்சல் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபார்முலா டெரிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வால்யூம்க்கு அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, ஃபார்முலா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஏரியாங்கிறது அந்த சிலிண்டரோட டோட்டல் ஏரியா. ஸோ அது πr²h. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஏரியா எடுக்கிறனால 2πrl அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. வேர் h is equal to length of the capillary tube which I am taking here as a L. இப்போ எனக்கு ஏரியா கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனால நான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனா F1 is equal to minus of F2. இது பேசிக்காக நம்ம 10th படிக்கிற ஃபிசிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இங்கே ஆக்ஷனுங்கிறது எது அப்படின்னா அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகுறது. ரியாக்ஷனுங்கிறது என்னென்னா அந்த ஃப்ளோ ஆகிற லிக்விடை அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த கேப்லரி டியூபோட விஸ்கோசிட்டி ஆர் சமாதா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து எதை பொறுத்து இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஏரியா, தென் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த ரெண்டுக்குமே ஏரியா தான், பட் ஃபார்முலா வேறு வேறு. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ளோ ஆஃப் லிக்விடுக்கு சர்க்கிள் ஃபார்முலா, தென் ஆப்போசிட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது கார்னர்ஸ்லேருந்து வரனால அதை சிலிண்டர் ஃபார்முலாவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் வெலாசிட்டிலேருந்து ஒரிஜினல் வெலாசிட்டி, தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா v is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா எனக்கு ரேடியஸ் வந்து ஏங்கிற ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். இப்போ இந்த ஏரியாவும் வெலாசிட்டியும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா
2 pi r L தென் இந்த வெலாசிட்டி மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணதுக்கு தேவையான இந்த drங்கிற வேல்யூ கிடைக்காது. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த drங்கிற டேர்மை இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். தட் இஸ் ஏரியா ஹேவிங் திக்னஸ் dr அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அந்த drங்கிற டேர்மை உள்ளே கொண்டு வந்தால் தான் நமக்கு இங்கே dr கிடைக்கும். ஸோ தட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் drங்கிற டேர்ம் இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனே ஸ்டாப் ஆகிடும். தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா இங்கே ஏங்கிறது லிமிட் வேல்யூவாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் நம்ம ஆர் ஏ ஸ்கொயருங்கிறது ஆர் கியூப்னு போட்டு ஆர் கியூப் பை 3 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ராங் ஆகிடும். ஸோ ஏங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு சொல்லி நம்ம அதை எடுத்து ஆர் ஸ்கொயர் ஆரை மட்டும் ஃபஸ்ட்டு இன்டெகிரல் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get the answer volume is equal to pi L pressure into a power 4 divided by 8 coefficient of viscosity into length of the capillary tube அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிடும். So hope you will understand this video. So thank you for watching friends.